ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அப்பத்தா குமாருக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க, அரசியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ நல்ல மனுஷனாக திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. குமாருக்குமே இதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம அப்பத்தா இதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டே. ஏன்னா அரசி இதுக்கு ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ஓகே சொல்லணும். இதை எப்படி நம்ம சாத்தியமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. ஸோ இது விஷயமா பேசுகிறதுக்காக தான் இங்கே நம்ம அப்பத்தா வந்து பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்பத்தா ரொம்பவே தயக்கத்தோடு வராங்க. பாண்டியன் இருந்துட்டு, என்னத்த நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு போய் எதுக்காக இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கீங்க, இம்புட்டு தயக்கமெல்லாம் வேண்டவே வேண்டாத்த, வந்து உட்காருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதியை கூப்பிடுறாங்க. உடனே கோமதியுமே, வாமா என்ன திடுதிப்புன்னு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கோமதி, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லைம்மா, உன் மக வீடு, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், ஏன் நீ இங்கே கூட இருக்கலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, எதுவும் விஷயம் இல்லாமல் வந்திருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு தயக்கம் தெரியுது, என்னம்மா எங்ககிட்ட ஏதாவது விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கோமதி பேசணும் தான், ஆனால் அது எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எதுவாக இருந்தாலும் விஷயத்த போட்டு டப்புன்னு உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அப்பத்தாவுமே சுற்றி வளைக்காம, இங்கே பாருங்க தம்பி, அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது விஷயமா பேசுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பேரனை மன்னிச்சு என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அமைச்சு கொடுக்கணும். என் பேரன் இனிமேல் தப்பெல்லாம் உணர்ந்து நல்லவனாக மாறிட்டான், இனிமேல் நல்லபடியாக இருப்பான், அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவன் விருப்பப்படுறான். அதையும் தாண்டி நான் அவன்கிட்ட நல்லா எடுத்து சொல்லியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவளுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் சொல்லியிருக்கான் தம்பி. நீங்கள் தான் கொஞ்சம் மனசு வச்சிங்க அப்படின்னா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்த மாதிரியும் இருக்கும், குமார் திருந்தின மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியை நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்போ தான் மூச்சு விடாமல் பேசிடுறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு அதாவது நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் மிக அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, என்னம்மா நீ பாட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குற, அந்த குமார் எவ்வளோ பெரிய கேடுகட்ட பொறுக்கின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ அவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்க, அப்போது அரசி வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாரு கோமதி, அப்படியெல்லாம் இல்லை, அரசி வாழ்க்கையை பற்றி யோசித்தேன், நம்ம குடும்பத்தை பற்றி யோசித்தேன், குமார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையும் நான் யோசித்தேன். இது எல்லாமே சரி வரும்னு சொல்லிட்டு தான் நான் 1000 டைம் யோசித்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது சரி வரும்னு நான் நினைக்கிறேன் கோமதி. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இதுக்கு சம்மதிக்கணும் அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எடுத்த முடிவில் நாங்கள் அதாவது எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அதே சமயம் அரசி வாழ்க்கை விஷயம் இது, அரசி தான் வாழ போகிறவ தான் இது விஷயமா முடிவு எடுக்கணும். இங்கே பாருங்கத்த, அரசியை கேட்டு நாங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்கிறோம், அரசி எவ்வளோ பெரிய முடிவு எடுத்தாலும், அதாவது எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டேங்க நம்ம அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி, நீங்கள் என்ன சொல்வீங்களோ ஏது சொல்வீங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ உங்களுக்கு அரசி என்ன முடிவெடுத்தாலும் சம்மதம்னு சொல்லி சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அரசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சொல்லுவா. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுன்றது அவளோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் குமாரும் அவளும் ஒரு காலத்தில் லவ் பண்ண தானே செஞ்சாக அப்படிங்கிற மாதிரி. உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, அதெல்லாம் அப்போது ஏதோ தெரியாதனமாக 2 குடும்பமும் ஒன்று சேரணுன்றதுக்காக, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவள் குமாரை லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் குமார் அரசியை வந்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான்றது எல்லாமே அவன் மனசுக்குள்ளே இருக்கும்மா. கண்டிப்பாக இப்போது அதே முடிவாலாம் இருக்காது, மாறி இருக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்லம்மா அப்படி சொல்லிட்டு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கோமதி. இருந்தாலும் அரசி கொஞ்சம் நல்லா யோசிச்சானா குடும்பத்துக்காகவும் அவளோட வாழ்க்கையுமே நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே யோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம், அவள் நல்ல முடிவு எடுக்கலாம், கண்டிப்பாக நமக்காக நல்ல முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, உன் ஆசை எதுக்காக கெடுத்துக்கிட்டு, அரசி வந்துடட்டும், அரசிக்கிட்ட நாங்கள் பேசிவிட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம அப்பத்தாவுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அரசியுமே காலேஜ் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள யதார்த்தமாக பார்க்குறாங்க. அடிக்கடிக்கு ஹாய் சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு மெசேஜ் எல்லாம் டெய்லியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க 2 பேருக்குள்ளே. என்னங்க நீங்கள் உங்கள் முகத்தில் அந்தளவுக்கு பளபளப்பே தெரியலையே, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், உடனே இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலேஜில் நான் ஒரு டெஸ்ட் எழுதினேன்,
அதில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக எழுதி ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க நான் தவறிட்டேன். அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளை தான், ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்திருப்பீங்க, தப்பாக எழுதி இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை குமார் பார்க்குறாங்க, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எங்கள் அரசிக்கிட்ட வந்து, ஏய் இங்கே பாருடி, நீ யாருக்கிட்டையுமே எந்த ஆம்பளைங்கிட்டையுமே பேசக்கூடாது, ஏன்னா நீ எனக்கானவ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, அப்படி இருக்கிறப்போ கண்டவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா அதெல்லாம் என்னால் அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் பொறுக்கி நாயே, இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி இப்போ நீ சொன்னியே உனக்கு நான் பொண்டாட்டி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் துளி கூட என் மனசில் கிடையாது. உன் மனசில் இருந்தது அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போடு. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்காது. உன்ன மாதிரி ஒரு கேடுகெட்ட பொறுக்கினாயே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. ஸோ குமாருக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. அதுக்கப்புறம் அரசி அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போ அந்த பருப்பி அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம பாண்டியன் கடைக்கு கொண்டு வருவாங்க இல்லையா, அதாவது அரசிக்கிட்ட அடிக்கடிக்கு பேசுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட குமார் இருந்துட்டு, இங்கே பாருடா, இதுக்கப்புறம் அரசி கூட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு அப்படின்னா அம்புட்டு தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள், யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை அவங்க தான் முடிவெடுக்கணும். அதே சமயம் நானும் தான் முடிவெடுக்கணும். எனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட நான் பேச தான் செய்வேன். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. குமாருக்கு பயங்கர இன்சல்ட்டாக இருக்குது. இருக்கட்டும், அரசி கழுத்தில் நம்ம தாலி கட்டும் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன், அரசி வந்ததும் வராதுமா, வாப்பா அரசி வாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா உங்கள் அப்பத்தா அம்மச்சி வந்திருந்தாங்க, அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாங்க, ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் அம்மச்சிக்கு உன்னை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ என்ன அரிசிமா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அரிசி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கப்பா, எக்காரணத்துக்காகவும் எதுக்காகவும் நான் அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்ப்பா. அவனை மாதிரி ஒரு ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரும்மா அரிசி, எக்காரணத்துக்காகவும் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் அவனுக்கே இல்லை வேறு யாருக்குமே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் கல்யாணன்றது ரொம்ப முக்கியமானதுமா. அந்த ஒரு விஷயம் வந்து உன்னுடைய விருப்பப்படி தான் நடக்கணும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அரசிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம அரசி ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. இங்கே பாருப்பா அரசி, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? இல்லைப்பா, நீங்கள் இந்த அளவுக்கு என் மனசை புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதுவே எனக்கு போதும்ப்பா. ஆனால் அந்த குமாரன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்கப்பா, எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம். நான் ரொம்ப நாளைக்கு படிச்சுக்கிட்டு இது வேலைக்கு போய்க்கிட்டு கூட உங்கள் கூடவே இருந்துடுறேன்ப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா அரசி, அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கணும்ப்பா. உனக்குமே படிப்பு முடிய போகுதுல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல வரன் வந்துச்சு அப்படின்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுவும் உன்னுடைய விருப்பப்படி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அரசிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா, இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் எம்பிட்டு கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? நான் உங்களுக்கு நிறைய அவமானங்களை தேடி கொடுத்துருக்கேன், அது எதையுமே மனசில் வச்சுக்காம என்னை திட்டாமல் செய்யாமல் என்னை இவ்வளோ பாசமாக நடத்துறீங்க. உண்மையாகவே நான் போன ஜென்மத்தை என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியலப்பா. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசுடைய அப்பா எனக்கு கிடச்சிருக்காரு, நினைக்கவே அம்புட்டு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே கோமதி இருந்துட்டு, அரிசிமா, உன்னுடைய விருப்பத்தை தாண்டி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன்னை கட்டாயப்படுத்தி அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. அம்மா தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க, ஸோ அவங்க சொன்னதுனால தான் அவங்கக்கிட்ட சொன்னோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம குமார் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பார்த்தா அந்த அரசி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, அவளும் நானும் டீப்பாக லவ் பண்ணோம்ல, அப்போது அவளுக்கு அந்த புத்தியெல்லாம் எப்போ என்ன ஆச்சு, இப்போ மட்டும் என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வெறுக்கிறா. அங்கே பாரு அம்மா அப்பத்தா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் புத்தி கெட்டவனே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, உன்னால தானே அரசி இப்படி பேசுகிறா. உன்னை நம்பி லவ் பண்ணாடா, லவ் பண்ண பொண்ணை நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணி அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. ஆனால் நீ அப்படி செய்யலை,
குடும்பத்தை பழி வாங்குறன்றதுக்காக அந்த புள்ளைய பொய்யா காதலிச்சு அந்த புள்ள நீ நடிச்சு அந்த புள்ளைய நிறைய கொடுமை பண்ணியிருக்கேடா நீ. அம்புட்டு கொடுமைகளையுமே தாங்கிக்கிட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் உன்னை மன்னிச்சு விட்டவடா அரசி. அரசி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன் வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு கிடக்கு. உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். வேறு யாரையும் குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம குமாருக்கு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உடனே அப்படியே அரசி கழுத்தில் கட்டாயப்படுத்தி அப்படியே தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் முடியாது இல்லையா. ஸோ எப்படியா இருந்தாலும் அரிசி நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்றதுல இங்கே குமார் வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ அரிசிக்கு வேறு யாராவது பொண்ணு கேட்டு வந்தாலோ இல்லை வேறு யாரையாவது அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக அதை நம்ம விடவே கூடாது. அவள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அவள் என் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும். மற்றபடி அவளுக்கு சாய்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ சுகன்யா அப்போ தான் வராங்க. அப்போ தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. பயங்கரமாக நம்ம குமார் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ என்ன குமார் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க போல அப்படி சொல்லிட்டு ஆமாம் சித்தி அப்படி கடுப்பாக இருக்குது சித்தி. என்ன சித்தி இது உலகம், என்ன சித்தி வாழ்க்கை, அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது சித்தி, நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குமார் ரொம்ப கோவமாக இருக்க போல, அதுவும் குழப்பத்தில் இருக்க போல. ஆமாம் சித்தி இந்த அரசி ஏன் தான் இப்படி இருக்கா, அவள் என்னை கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாளாம் சித்தி. சித்தி உங்களால் முடிஞ்சால் எப்படியாவது அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களா சித்தி அப்படி சொல்லிட்டு. ஐயோயோ என்ன ஆளை விடு குமார், உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த வம்பில் நான் வந்து சிக்க விரும்பலை. ஏன்னா அதாவது நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க குமார், அது உனக்கு நல்லாவே தெரியும். அரசிக்கிட்ட நான் போய் கேட்டாலுமே திருப்பி என்ன தான் அவள் கேள்வி கேட்பா. அது மட்டும் இல்லாமல் பல்லாருன்னு அரைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அம்புட்டு கோவமாக இருக்கா அவள் உன் மேலே. இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உனக்காக நான் கடவுள்கிட்ட வேணா வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. சித்தி என்ன சித்தி இப்படி கை நழுவி விடுறீங்களே, எனக்காக நீங்கள் எம்புட்டோ பண்ணியிருக்கீங்க. ஏன் அரசி விஷயத்தில் கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அப்போ குமார், அப்போது உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன். நீயும் ஏதோ நல்லவ மாதிரி இருந்தேன், ஆனால் நல்லவ மாதிரி நடிச்சிருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். உன்னுடைய சுயரூபம் எல்லாமே அவள் தெரிஞ்சுக்கிட்டா. தெரிஞ்சே போய் யாராவது புதக்குழியில் விழுவாங்களா. சித்தி என்ன சித்தி முன்ன மாதிரி நான் இல்லை சித்தி, ரொம்ப மாறிட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்களேன். சரி குமார் நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புவேன், ஆனால் அந்த அரசி நம்புவாளா. அதான் பிடிவாதமாக சொல்கிறாலுமே உன்னெல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவள நான் எப்படி குமார் நான் கட்டாயப்படுத்த முடியும். இல்லை இல்லை என்னால் முடியாது. உன்னால் முடிஞ்சால் நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படி சொல்லிட்டு. சித்தி இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சித்தி, அவள் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறிச்சு அப்படின்னா அது என் கையால் தான். மற்றபடி எவன் கட்டினாலும் அவன் கையை வெட்டுவேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் குமார் பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு குமார் ஏதாவது வம்பில் எது போய் மாட்டிக்க போகிற, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து எது செய்கிறதா இருந்தாலும் சரியா அப்படி சொல்லிட்டு சுகுனே வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. பயங்கர கோவம், இன்றைக்கி அரசியை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அதாவது அரசி வந்து கரெக்டாக காலேஜ் போகிற டைமு. ஸோ அவங்க போகிற வழியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அரசியும் அந்த ஸ்வீட் செய்வாங்க இல்லையா அவங்க கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தா இங்கே நம்ம குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே ஏய் என்னடி என்ன நீ என்ன கொஞ்சம் அழகாக இருந்தால் ரொம்ப ஓவராக சீன் போடுவியா, என்னை வேண்டான்னு சொல்லுவியா அப்படி சொல்லிட்டு. உடனே அந்த ஸ்வீட் செய்வாங்க இல்லையா நம்ம அரிசி கூட பேசுவாங்களே. ஸோ அவங்க இருந்துட்டு இங்கே பாரு என்ன தனியாக போகிற பொண்ணுக்கிட்ட வம்பு இழுக்கிற, இங்கே பாரு இப்படியெல்லாம் பண்ணாத, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும், என்னடா நீ என்னடா பேசுகிற, அவள் என் பொண்டாட்டிடா, எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறவ, அவகிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், தேவையில்லாமல் நடுவில் வந்து மூக்கை நுழைச்சி என்கிட்ட மூக்கை உடச்சிட்டு போயிடாத, போடா பக்கம் அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அதாவது ஸ்வீட் செய்வாங்க இல்லையா அவங்க வந்து இங்கே பாருடா உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும். உடனே குமார் வந்து மடிக்க அடிக்க வராங்க. கரெக்டான சமயத்தில் நம்ம பாண்டியன் வந்து என்ட்ரி கொடுத்து இங்கே குமாரை நெஞ்சு மேலே எட்டி உதைக்கிறாங்க. போய் இங்கே குமார் கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டிக்குது. ஸோ ரொம்பவே அவமானமாக போயிடுது. எந்திரிச்சு நிற்கிறாங்க. மாமா அது வந்து மாமாவா, மாமான்னு என்னை கூப்பிடாதடா, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, அதான் என் பிள்ளை அரசிக்கு உன்னை பிடிக்கலல்ல,
அப்படி இருக்கிறப்போ எதுக்காகடா சும்மா போகிற வழியில் வர வழியில் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரவுடியா? ரவுடியாகவே இருந்தாலும் எனக்கெல்லாம் அதை பற்றி நினச்சி கவலையெல்லாம் கிடையாது. என் பொண்ணுக்கிட்ட இனிமேல் வம்பு வளர்த்த அம்புடு தான் உனக்கு கொன்று போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், இதை பார்த்தீங்க அந்த ஸ்வீட் செய்கிறவங்க அவங்க வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க குமாரை பார்த்து. குமாருக்கு பயங்கரமாக அவமானமாக போகுது. உடனே அரசியுமே சிரிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு டேய் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து மிரட்டினதுனால குமார் வந்து எதுவுமே சண்டை போடாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே இங்கே என்ன தம்பி ஸ்வீட் செஞ்சு கடைக்கு தான் வருவேன், இப்போ அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க வர வழியில் பார்த்தேன், அதான் இவங்கக்கிட்ட பேசினேன். ஆமாம் அரசியுமே உங்களுக்கு தெரியுமா? ஆமாம்ல, அடிக்கடிக்கு உங்கள் கடைக்கு தான் வந்து மளிகை பொருள் வாங்குறாங்க, பின்ன உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சிரிக்கிறீங்க? பின்ன சிரிக்காமல் அவள் என் பொண்ணு தான், என் பொண்ணுனா அடிக்கடிக்கு கடைக்கு வரதான் செய்வான், மளிகை பொருளெல்லாம் என் வீட்டுக்கு ஏன் கடையிலேருந்து தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அரசி உங்கள் பொண்ணா அப்படி சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அரசி என் பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வீட் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அரசி எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிடணும், அரசியை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்வீட் செய்கிற எல்லாமே நம்ம பாண்டியன் ஸ்டோர்லேயே வந்து இறக்கிடலாம், அங்கே வச்சு சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அரசி மேலே சின்னதான்றதை விட பெருசாகவே அவங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே ஒரு லாரி வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக வேகமாக வருது. இங்கே பாண்டியன் தான் அந்த நேரில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அரசியும் அவங்களும் கொஞ்சம் இதாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அந்த லாரிக்கு பிரேக்கு இல்லையே என்னவோ தெரியல, ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வரவும் உடனே ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கையை பிடிச்சி இழுத்து பக்கமாக வர வச்சிடுறாங்க. ஸோ அந்த லாரியுமே வேகமாக போய் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய புளியா மரத்தில் அப்படியே மோதிடுறாங்க. ஸோ இங்கே அரசியும் சரி நம்ம பாண்டியனும் சரி ரொம்பவே அப்படியே பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. அப்பாடா எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நான் இப்போ மீண்டு வந்திருக்கேன், தம்பி நீங்கள் மட்டும் இல்லைன்னா அம்புடு தான் என் கதை முடிஞ்சிருக்கும், என் உசுரவே காப்பாற்றிட்டீங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியுமே ஆமாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்களுமே கவனிச்சிருக்க மாட்டோம், அப்பாவுக்கு இன்றைக்கி என்ன ஆயிருக்குமோ, கடவுள் மாதிரி என் அப்பாவை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ எதுக்காக இப்போ நீங்கள் 2 பேரும் மாறி மாறி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? என் கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஸோ அதை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன், அம்புடுதான் வேறு ஒன்றுமே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் திரும்பவும் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லாதீங்க, என்னை வெளியாளாக பிரித்து பார்க்காதீங்க, பின்ன நீ வெளியாள் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக என்ன அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் அது இல்லைங்க உங்கள் கடைக்கு டெய்லியும் நான் ஸ்வீட் கொண்டு வரேன், அப்படி இருக்கிறப்போ அடிக்கடிக்கு பார்த்து பேசிக்கிறோம், அப்போது நம்மளாம் ஒன்றும் மண்ணுமா தானே இருக்கிறோம், அப்போல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே அப்படி சொல்லிட்டு ஓஹோ அப்படி வரியாப்பா நீ அப்படி சொல்லிட்டு சரிங்க சார் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன், இன்னும் டெலிவரி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏப்பா அரசி இந்த பையன் ரொம்ப நல்லவராக இருக்காரும்மா, உண்மையாகவே எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக நேர்மையான ஒரு தொழில், அது மட்டும் இல்லாமல் நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி நிறைய வேலை அவங்க ஃபேக்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருக்குது, ஸ்வீட்ஸு அங்கங்கே கடைக்கு கொடுத்து நல்லா சேல் பண்ணுதுமா, நிறைய அமௌண்ட்டுமே வரும், அதையும் தாண்டி அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை போல், அது மட்டும் இல்லாமல் பேசுகிற எல்லா ஆட்களுக்கிட்டுமே பண்பாடாக ரொம்ப குணமாக பேசுகிறாருப்பா, இந்த மாதிரி ஒரு பையன் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு குணம் படைத்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா கடைசி வரைக்கும் நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏன் நம்ம அவரவே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அது வந்து நீங்கள் நேற்று கூட சொன்னீங்களே அது காலாகாலத்துக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு ஏன்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அவர் வயசுலேயும் சரி எங்களையும் சரி அது மட்டும் இல்லாமல் அறிவிலும் சரி குணத்துலையும் சரி எனக்கு பொருத்தமாக தானே இருக்கார், நீங்கள் ஏன்பா அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, இதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, இதை பற்றின யோசனை எனக்கு முன்னாடியே இருந்தது, ஆனால் நீ என்ன நினைக்குவியோ அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே இதை பற்றின விஷயமா பேசாமல் இருந்தேன்,
உனக்கு பிடிச்சிருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பிடிச்சிருக்குப்பா. எனக்கு மட்டும் பிடிச்சா போதாதுப்பா, உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாப்பா, உனக்கு பிடிச்சாவே எனக்கு பிடிச்ச மாதிரி தான். உனக்கு பிடிச்ச பையன் அப்படின்னா, அந்த பையன் எல்லா விதத்திலும் கரெக்ட்டா இருந்தா எனக்கு ஓகே தான். சரி, சரி இந்த பையன பத்தி நான் ஊர்ல அவங்க வீட்டு பக்கத்துல அங்க இங்க நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா, அந்த பையனவே பேசி முடிச்சிடலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு, ஓகேப்பா அப்படின்னு சொல்றாங்க நம்ம அரசியுமே. ஸோ இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுமே எங்க கோமதி இருந்துட்டு, அரசிக்கிட்ட, "ஏய் அரசி, என்னடி காலேஜிலேருந்து வந்தப்பத்துலேருந்து புக்கை எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனா நீ படிக்கவும் செய்யல. புக்கை பார்த்து படிக்க தான் செய்வாங்க. படித்து படித்து டென்ஷன் தான் ஆகும். அதனால் முகம் வாடி போய் தான் இருக்கும். ஆனா நீ அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவும் ஒழுங்கா புக்கை வச்சு படிக்கல. தலைகீழா இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு?" அப்படி சொல்லிட்டு, "அம்மா, தலைகீழாவா வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நல்லா பாரு." ஐயையோ! என்னாச்சு நமக்கு? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அப்படின்னு அவங்களே யோசிக்கிறாங்க. ஏன்னா, கல்யாணன்ற ஒரு பேச்சு வந்தாவே எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான விஷயம் அது. ஸோ, அப்படி இருக்கிறப்போ, அ அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம, மாப்பிள்ளையுமே ரொம்ப புடிச்சிருக்கு அரசிக்கு. ஸோ, அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ, அது விஷயமா தான் நெனச்சு பயங்கரமா ஹேப்பியில இருந்திருப்பாங்க. ஸோ, என்னென்னமோ நெனச்சு சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க போல புக்க வச்சுக்கிட்டு. ஆனா, படிச்ச பாடு கிடையாது. "ஏய் அரசி, என்னடி? நான் பாட்டுக்கு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு திரும்பவும் சிரிக்க ஆரம்பிக்கிற. ஏன் அரிசி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சாடி? நம்ம ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போவோமா? ராஜி, ராஜி வா இங்க அப்படி சொல்லிட்டு, சொல்லுங்க அத்தை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி அரிசி காலேஜிலேருந்து வந்ததுலேருந்தே புக்கை தலைகீழாக வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காடி. என்னன்னு கேட்டாலும் அதுக்கும் பார்த்து சிரிக்கிறாடி. ஏய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது என்னவா இருக்கும்? இதுவும் ஒரு வகையான வியாதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசி ஆள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்த யோசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அரசிம்மா என்னம்மா அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாண்டியன் வராங்க. நம்ம கோமதி ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. எதுக்காக அரசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா? கேட்டால் வெக்கப்படுறா. என்னாச்சு இவளுக்கு அப்படி சொல்லிட்டு, பாண்டியன் இருந்துட்டு, அரசிம்மா அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அரசியுமே சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிட்டு, என்னப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எதுவும் வாங்கிட்டு வரல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். சரி சரி கோமதி, ராஜி நீயும் வாம்மா. வீட்டில் உள்ள எல்லாருமே அம்புட்டு பேருமே வந்து இங்கே சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க என்னங்க நீங்கள் அம்புட்டு பேரையுமே வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால தானே எல்லாரையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன், அதுக்கப்புறம் நம்ம கதிர், ராஜின்னு இவங்க ஒட்டுமொத்த பேருமே அசம்பல் ஆயிடுறாங்க. ஸோ எங்கள் அரசி இருந்துட்டு, சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அரசி உன் கல்யாண விஷயமா தான்ப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே அரசி வெட்கப்படுறாங்க. அந்த பையனை பற்றி நான் விசாரிச்சேன்ப்பா. ரொம்ப 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 நல்ல பையனா. கெட்ட பழக்கம்னு எதுவுமே இல்லையாம். அவன் வேலை என்னமோ அது என்னமோன்னு தான் அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அரசிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோமதி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் எங்கள் யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கோமதி, உன்கிட்ட சொல்லாமல் அரசி கல்யாணத்தை நாங்கள் முடிச்சிருவோமா? அப்படியெல்லாம் கிடையாது. அரசிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்துருக்கேன். அந்த பையன் நல்ல பையனா என்ன ஏதுன்னு ஊரில் விசாரிச்சுட்டு வந்தேன். ரொம்ப தங்கமான பையனா கோமதி. அந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருங்க அந்த பையன்? இப்போவே எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பார்த்துக்கலாம் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அரசி உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டபுள் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே ராஜு இருந்துட்டு, என்ன அரசி அப்போது ஏற்கனவே நீ பையனை பார்த்துருக்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம அரசி வந்து பயங்கரமாக வைக்கப்படுறாங்க. நம்ம அது ராஜி வந்து நல்லா ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்கக்கிட்டேயுமே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு கால் பண்ணி, அதாவது அந்த ஸ்வீட் போடுவாங்களே, இப்போ அரசிக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி விஷயத்த சொல்லவுமே அவங்களுக்குமே பயங்கர சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எதிர்பார்த்தது நிறைய. ஸோ நம்ம அரசியுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உடனே நீங்கள் பார்க்க வாங்க, வீட்டை பார்க்க வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2 குடும்பத்துக்குமே ஒத்துப்போகுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ
அரசி ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அரசி ஃபேமிலி வீட்டுக்கு வராங்க. ஸோ 2 குடும்பத்துக்குமே ரொம்பவே பிடிச்சி போகுது. இந்த விஷயம் என் குமாருக்கு தெரிய வருது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லை இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த அரசி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகவே கூடாது. அவன் நமக்கு மட்டும்தான், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை 7 ஜென்மத்துக்கும் நமக்கு மட்டும்தான் அவள் பொண்டாட்டியே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் குமார் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ குமார் நினைக்கிறது நடக்கவே கூடாது. நம்ம அரசி சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அரசிக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம குமார் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடணும். ஸோ அவங்க நினச்சது நடக்கக்கூடாது. ஏன்னா அடிக்கடிக்கு 1008 டைம் நம்ம குமார் வந்து நான் திருந்திட்டேன், நல்லவனா மாறிட்டேன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டோம் மறுபடியும் ஏதாவது ஒரு தவறுதலான வேலையை செஞ்சு விட்டுறாங்க. ஸோ அவங்கள நம்பி கண்டிப்பாக அரசியை கொடுக்க முடியாது. ஸோ அரசிக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே டபுள் ஹார்ட் போட்டு தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.